ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 10வது நாள் வலை விடுறதுக்காண்டி டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஆழ்கடலில் தண்ணியில் வலையை தூக்கி போட்டாச்சு. ஒரு 2 செகண்டு தான் ஸ்லோ மோஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாகவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ. வலை இலைக்கு முடிச்சாச்சு. வலை தண்ணியில் போயிட்டு ஆமாம், காலையில் வலை வாங்கும்போது பார்ப்போம். மணி 8 ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வரங்க வேண்டிதான். காலையில் வலை வாங்கி முடித்தோம். ஆமாம், தனி சூற மீன் தான் வலை ஃபுல்லாக. 2 கட்டாப்பு வலை உள்ளே வந்துட்டு நம்ம 2 கட்டாப்பில் சூற மீனாக அடித்து வந்துச்சு. அதை பூரா ஐஸ் பெட்டிக்குள்ளே இறக்கி கொடுக்காங்க. உடனுக்குடன் புஷ் வாட்டரில் ஐஸ் வைக்கப்படும். ஏன்னா நம்ம கரையை வர்றதுக்கு 1 மாதம் ஆயிடுது. அதனால் இந்த மீன்களுக்கெல்லாம் உடனே ஐஸ் வச்சுருவோம். அப்படின்னா தான் இந்த மீன் கரையை நம்ம இறக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கட்டாப்பு வலையை வாங்கியாச்சு. ஆமாம், இதுலேயுமே மீன் அதிகமாக வந்திருக்கு. ஃபுல்லுமே வரிச்சுரை மீன்கள் தான். பார்த்துக்கிடுங்க, ஐஸ் அடித்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், உடனுக்குடன் நம்ம ஐஸ் வைக்கிறதுனால அது உள்ளே போய்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு கட்டாப்பு வலையை வாங்கியிருக்கோம். அதில் உள்ள மீன்கள் தான் இது. அடுத்த கட்டாப்பு வலையில் ஒரு தெருக்கையும் வந்துருந்துச்சு. அதை தூக்கி பெரத்தை கொண்டு போட்டுட்டோம். ஆமாம், ஏன்னா அதை காலையில் குடல்லாம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளே இறக்கணும், இல்லைன்னா அந்த மீன் நல்லா இருக்காது. இதையுமே புஷ் வாட்டரில் இறக்கி கொடுத்துருவோம் உடனே. அடுத்த கட்டாப்பு வலை உள்ளே வந்துட்டு ஆமாம், நல்லா விடிஞ்சிட்டு அடுத்த கட்டாப்பு வலை அதில் உள்ள மீன்களை தான் இப்போ உள்ளே இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் வரிச்சுரை மீன்கள் மட்டுமே. ஆமாம், இந்த மீன்களை வலை கரெக்டாக அந்த 2 டன்னு முடிக்க இந்த மீன்களை பூரா நம்ம உள்ளே இறக்கி கொடுத்துருவோம் வட்டாவில் எடுத்து. நம்ம சேனலை பார்க்குற மக்கள் ஒரு லைக் போட்டு போங்களேன். இன்னும் வலை ஆனால் தண்ணிக்குள்ளே கிடக்குது எங்களுக்கு. ஆமாம்,
இது பூரா வால் சுறா. ஆமாம், வால் சுறா கிடக்குது, அதை பூரா எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்புறம் திருக்கை மீன்கள் கிடக்குது, அந்த திருக்கை மீன்களையும் அப்படியே உள்ளே இறக்கி கொடுத்துருவோம். வலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு லாஸ்ட் ரவுண்டு. ஆமாம், அதுலேயும் உள்ளே எடுத்து குடித்தாச்சு மக்களை. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது நம்ம போண்டா காப்பி குடிக்கிறக்காண்டி போண்டா போட்டு வச்சுருக்கோம். ஆமாம், போண்டா போடுறோம், எண்ணெயில் போட்டு எடுக்கிறது சூப்பராக இருக்கும். கடல் மேலே இந்த மாதிரி கிடைக்கிறதே எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம தான் கடல் ராசா 007. ஓகே பாய்.